பள்ளி மற்றும் உயர்கல்வி நிறுவன மாணவர்களிடையே மனநல பிரச்சனைகள் 2023இல் 2 மடங்கு அதிகரித்துள்ளதாக சுகாதாரத்துறை துணை அமைச்சர் டத்தோ லுகான் இஸ்மான் அவாங் சவுனி தெரிவித்துள்ளார். இதனை நிவர்த்தி செய்வதற்கு குழந்தைகள் மற்றும் 11 வயதினர்களுக்கான மனநல செயல் திட்டத்தை சுகாதார அமைச்சு உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக அவர் கூறினார். குழந்தைகள் மற்றும் இளம் வயதினரை பாதிக்கும் மனநல சவால்களை சமாளிப்பதை நோக்கமாக கொண்ட இந்த திட்டம் உலக சுகாதார அமைப்பு மற்றும் ஐக்கிய நாடுகளின் குழந்தைகள் நிதியம் ஆகியவற்றுடன் இணைந்து உருவாக்கப்படுகிறது என்று அவர் தெரிவித்தார். மலேசிய தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட 1225 தவறான பதிவுகளை டிசம்பர் 1ஆம் தேதி நீக்கியுள்ளது. குழந்தை பாலியல் தொடர்பான பதிவுகள் கடந்த 2022இல் 34ஆக இருந்ததை விட இந்த ஆண்டு 800ஆக உயர்ந்துள்ளது. இது 2252 விழுக்காடு அதிகம் என்று தகவல் தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோனி சிங் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். வணிக நோக்கங்களுக்காக வெளிப்படையான இது போன்ற உள்ளடக்கங்களை விநியோகிப்பதாக கண்டறியப்படும் எவருக்கும் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் 1 மில்லியன் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று ஆணையிடும் வகையில் தகவல் தொடர்பு மற்றும் பல்லுலக சட்டம் 1998 சட்டம் 588 திருத்துவதற்கு அமைச்சு முன்மொழிந்ததாக தியோ குறிப்பிட்டுள்ளார். வரும் டிசம்பர் 14ஆம் தேதி முதல் பாத்திக் ஏர் தமிழ்நாடு திருச்சிக்கு தினசரி 2 விமான சேவைகளை மேற்கொள்ளவிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு செல்லும் பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பாத்திக் ஏர் திருச்சிக்கு தினசரி விமான சேவையை அதிகரித்துள்ளதாக அந்நிறுவனத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி டத்தோ சந்திரன் ராமமூர்த்தி தெரிவித்துள்ளார். மேலும் இது விடுமுறை காலம் என்பதால் தமிழ்நாட்டுக்கு செல்லும் பயணிகளின் எண்ணிக்கை துரிதமாக அதிகரிப்பு கண்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். வரும் டிசம்பர் 14ஆம் தேதி முதல் கோலாலம்பூர் திருச்சிக்கு பாத்திக் ஏரின் முதல் விமானம் காலை 9:30 மணிக்கு KLIA 2 அனைத்துலக விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு இந்திய நேரப்படி காலை 10:45க்கு திருச்சி அனைத்துலக விமான நிலையத்தை சென்றடையும். அன்றைய தினமே பாத்திக் ஏர் இந்திய நேரப்படி காலை 11:35 மணிக்கு திருச்சி அனைத்துலக விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு மாலை 17:55 மணி அளவில் KLIA 2 அனைத்துலக விமான நிலையத்தை வந்தடையும். கோலாலம்பூரிலிருந்து திருச்சிக்கான பாத்திக் ஏரின் தினசரி இரவு விமான சேவை இரவு 8:10 மணி முதல் இரவு 9 மற்றும் இரவு 10:20 மணி முதல் இரவு 11 மணிக்கு மேற்கொள்ளப்படுகிறது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பாதிக்கப்பட்டவர்களின் மன ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க உதவுவதற்காக 152 உளவியல் நிபுணர்களை சமூக நலத்துறையான JKM நியமித்துள்ளதாக மகளிர் குடும்பம் மற்றும் சமூக நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் நான்சி சுக்ரி தெரிவித்துள்ளார். தற்போது ஏற்பட்டுள்ள வெள்ளத்தினால் ஏற்பட்டுள்ள பாதிப்பு பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் வாழ்க்கையில் நிச்சயம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். SVM தேர்வு எழுதும் மாணவர் ஒருவர் கெப்போங்கில் காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 17 வயதான முகமது ஜஃபான் என்ற அந்த மாணவர் கெப்போங்கில் உள்ள இடைநிலை பள்ளியை விட்டு வெளியேறும் போது அவரது நண்பர்கள் நேற்று கடைசியாக பார்த்ததாக செந்தூல் மாவட்ட காவல்துறை துணைத் தலைவர் ஜஸ்ரி சொல்பா தெரிவித்தார். காணாமல் போன மாணவர் தொடர்பாக நேற்று இரவு 9:11 மணியளவில் அவரது தந்தையினால் புகார் செய்யப்பட்டது என்று அவர் கூறினார். இதனை அடுத்து அந்த மாணவரை கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாக அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். காணாமல் போவதற்கு முன்பு அவரது குடும்பத்தினருடன் கருத்து வேறுபாடு இருந்ததை ஜஸ்னி உறுதிப்படுத்தினார். டார்க் வெப்பில் விற்கப்பட்டதாக கூறப்படும் 1,70,00,000 மலேசியர்களின் மைக்கார்டு விவரங்கள் அடங்கிய தரவு மீறல் பற்றிய அறிக்கைகள் குறித்து தேசிய சைபர் பாதுகாப்பு நிறுவனமான நக்சா விசாரணையை தொடங்கியுள்ளது. குற்றச்சாட்டுகளை சரிபார்க்கவும் தரவுகளை மதிப்பிடவும் நக்சா அதன் நிபுணர்கள் குழுவை நியமித்துள்ளதாக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. தனிப்பட்ட தரவை பாதுகாப்பதில் நக்சா உறுதியாக உள்ளது என்றும் இவ்விவகாரம் தொடர்பில் தங்கள் கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஒரு அறிக்கையில் நக்சா தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் பொதுமக்கள் தங்கள் வங்கி கணக்குகள் மற்றும் கடன் அறிக்கைகள் தொடர்பில் ஏதேனும் வழக்கத்திற்கு மாறான செயல்கள் நடந்தால் அவற்றை உன்னிப்பாக கண்காணிக்குமாறு நக்சா வலியுறுத்தியுள்ளது.
அறிமுகம் இல்லாத இணைப்புகளை கையாளும் போது எச்சரிக்கையுடன் செயல்படுமாறு பொதுமக்களுக்கு நினைவூட்டப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் நேற்று சமூக ஊடகங்களில் பரவலான கவனத்தை பெற்றது. ஹேக்கர்கள் தங்கள் கூற்றுகளுக்கு ஆதாரமாக மைக் கார்டுகளின் படங்களை டார்க் வெப்பில் வெளியிட்டனர். நவம்பர் 29ஆம் தேதி முதல் வெள்ளம் தொடர்பான 114 தவறான தொலைபேசி அழைப்புகள் காவல்துறையினருக்கு வந்துள்ளதாக பாசிர்மாஸ் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் கமா அசுரல் முகமது தெரிவித்துள்ளார். பாகம் மற்றும் மெராண்டி பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து நேற்று மட்டும் 7 தவறான அழைப்புகள் வந்ததாக அவர் கூறினார். பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மீட்பு குழுவினர் உடனடியாக அனுப்பி வைக்கப்பட்டால் அந்த அழைப்புகள் போலியானது என்பது தெரிய வந்ததாக அவர் கூறினார். இந்த நடத்தை குறித்து அவர் தமது ஏமாற்றத்தை வெளிப்படுத்தினார். இது மீட்பு முயற்சிகளுக்கு இடையூறாக இருப்பதாக அவர் கூறினார். எதிர்க்கட்சிகள் வெள்ளத்தை அரசியலாக்குவதாக பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் இன்று குற்றம் சாட்டினார். குறிப்பாக SPM தேர்வை நடத்துவது தொடர்பாக அவர்கள் அரசியல் செய்கிறார்கள் என்று அவர் கூறினார். முக்கியமான தேர்வுகளை தாமதப்படுத்தாமல் பல ஆண்டு காலமாக மலேசியா இதே போன்ற சவால்களை எதிர்கொண்டதாக அன்வார் தெரிவித்தார். தெலங்கானாவில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் குறைந்தபட்சம் 99.9 விழுக்காடு மாணவர்கள் தங்கள் தேர்வுகளில் அமர முடிந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். தேர்வுக்கான மாணவர்கள் தற்காலிகமாக விடுதிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் என்று அவர் மேலும் தெரிவித்தார். சுவாரஸ்யமாக கடந்த கால போக்குகள் இத்தகைய தற்காலிக வசதிகளில் வைக்கப்படும் மாணவர்கள் பெரும்பாலும் சிறந்த அடைவு நிலையை அடைவதை காட்டுகின்றன என அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.